நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நாமனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞன், மாத்தளையில் பரபரப்பு. பல்கலை நண்பரின் மனைவியின் இறுதிச் சடங்குக்கு எதிர்பாராமல் சென்றடைந்த ஜனாதிபதி அனுர, இணையத்தில் வைரலாகும் சம்பவம். தமிழ் மக்களை வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய தீரர், கண்ணீர் வடித்தபடி நீதிமன்றம் வந்த காட்சி. நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. முதலைக்குட்டியை பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வைத்து வளர்த்து வந்த நபருக்கு நீதிமன்றம் கொடுத்த திடுக்கிடும் தண்டனை. குறுகிய காலத்தில் கோடீஸ்வரராக மாறிய பியூமி கன்சமாலி அதிர்ச்சி கொடுத்த நீதிமன்றம். சருமத்தை வெண்மையாக்கும் கிரீமில் பல கோடிகளில் உழைப்பு. நீண்ட நாட்களாக தேடி வந்த மஞ்சள் அனகொண்டா பதவியை விட்டு நீக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி. இரும்பு பெட்டிக்கு அடியில் ஒளிந்திருந்த நிலையில் கண்டுபிடிப்பு. ஸ்ரீலங்கா வந்து லூட்டி அடிக்கும் தென்னிந்திய பிரபல நடிகை ராஷ்மிகா தனது நண்பர்களுடன் இணைந்து பார்க்க சென்ற சுற்றுலா விடுதி பகுதி. மீண்டும் ஒன்று வாக்குமூலம் ஒன்றை வெளியிட்ட கெகல் பத்திர பத்னி ஒளித்து வைத்த துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிப்பு. இலங்கையை சுற்றி வளைத்த காற்று சுழற்சி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை, நீடிக்கப் போகும் கடும் மழை. வவுனியாவில் தரமற்ற உரம் பூச்சிக்கொல்லிகள் அளிப்பு. நீதிமன்றம் எடுத்து அதிரடி முடிவு, செயற்படுத்திய போலீசார். கிண்ணியா பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள். வெள்ள அறுத்தம் தொடர்பில் எவரும் தம்மை கணக்கெடுக்கவில்லை என்று கூறி கடும் வாக்குவாதம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுடன் இளைஞர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மாத்தளை லக்கல தேர்தல் தொகுதியில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள பாதுகாப்பு மையங்களை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று காலை பார்வையிட சென்றார். இதன்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சத்தமிட்டு தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். மேலும் அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் குறித்த இளைஞருடன் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச, உங்களின் அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், என்னுடைய அரசியலை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த மக்களை மாத கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும். அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை நாடாளுமன்றில் பேசலாம் என்றும், இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடமல்ல என்றும் தெரிவித்தார். பின் நாமலின் விளக்கத்தை ஏற்று அவரின் கருத்துக்களுக்கு இணங்கிய இளைஞன் இறுதியில் நாமல் ராஜபக்சவை கட்டி தழுவி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இது தொடர்பான காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பரவி வருகிறது. ஜனாதிபதி அனுரகுமார தன்னுடன் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற நண்பனின் மனைவியின் இறுதிச் சடங்குக்கு சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது. தென்னிலங்கையில் தன்னுடன் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற தோழனின் மனைவியின் உயிரிழப்பு தொடர்பான செய்தி ஜனாதிபதி அனுரவுக்கு அனுப்பப்பட்டது. இதையடுத்து தன்னுடைய முக்கிய சந்திப்புகளை தள்ளி வைத்துவிட்டு ஜனாதிபதி அனுர அதிகாரிகளை தவித்து குறித்த பகுதிக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களை வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை சரணடைந்தார். அதையடுத்து அவரை தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீரப்பணியில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். கடந்த 2023 10ஆம் மாதம் 23ஆம் தேதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இனங்களிடையே முருகலை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பில் மட்டக்களப்பு அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்கான பகிரங்க பிடியாணை நேற்று முன்தினம் பிறப்பிக்கப்பட்டது. அத்துடன் தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேரருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஜனவரி 26ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்துரைத்து மட்டக்களப்பு அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் இனங்களிடையே முருகலை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டார். வன்முறை ஏற்படுத்தும் வகையில் கருத்துரைத்தமைக்கு எதிராக சட்டத்தரணி தனுக்கு ரணிஞ்சக என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாடு தொடர்பில் சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. களுவாமோதர அழுத்கம பகுதியில் முதலைக்குட்டியை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்காக 44 வயது நபர் ஒருவரை வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்தனர். கிக்கெடவ தேசிய பூங்கா தலைமையகத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் இன்று களுத்துறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவருக்கு 70,000 ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டது. முதலைக்குட்டியை பொருத்தமான சூழலில் விடுவித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அத்தினிய வனவிலங்கு கால்நடை மருத்துவருக்கு நீதவான் உத்தரவிட்டார். விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் முதலைகள் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்ட ஊர்வன என்று வனவிலங்கு பாதுகாப்புத்துறை தெரிவிக்கிறது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காட்சிப்படுத்தவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் தனிநபர்கள் முதலைக்குட்டிகளை வைத்திருப்பதை சில காலமாக அவதானித்து வருவதாக துறைசார் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
இதுபோன்ற குற்றவாளிகளை பிடிக்க வனவிலங்கு அதிகாரிகள் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறை மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை நடிகையும் முடலுமான பியூமி கன்சமாலிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் கொழும்பு பிரதான நீதிவானுக்கு திங்கட்கிழமை அறிவித்தனர். 225 மில்லியன் ரூபாய் வரியை அரசாங்கத்துக்கு செலுத்த தவறிய குற்றச்சாட்டின் கீழ் லோலியா ஸ்கின் ஹேர் என்ற சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களை தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளரான பியூமி கன்சமாலிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிவானுக்கு அறிவித்தனர். மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் சொத்து சம்பாதித்ததாக கூறப்படும் பியூமி கன்சமாலிக்கு எதிராக சட்டம் அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் நீதிவானுக்கு அறிவித்துள்ளனர். தெஹிமலை தேசிய மிருகக்காட்சி சாலையிலிருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட மஞ்சள் நிற அனகொண்டா குட்டி ஊர்வன பூங்காவில் உள்ள இரும்புப்பட்டி ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்வன பூங்காவின் பராமரிப்பாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு 24 மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னர் இந்த குட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெண்ணொருவரால் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கடத்தி வரப்பட்ட மஞ்சள் அனகொண்டா உள்ளிட்ட 4 வகையான 6 பாம்புகளை கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் கைப்பற்றியிருந்தனர். நடிகை ரஷ்மிகா மந்தனா தன்னுடைய தோழிகளுடன் இலங்கைக்கு இன்ப சுற்றுலாவுக்கு வருகை தந்துள்ளார். குறித்த சுற்றுலா தொடர்பில் தன்னுடைய புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். நடிகை ரஷ்மிகா மந்தானா ஷூட்டிங்கில் 2 நாள் விடுமுறை கிடைத்த நிலையில் இந்த திடீர் திட்டம் போடப்பட்டது என்று குறிப்பிட்டார். இயற்கையோடு இயற்கையாக ராஷ்மிகா மந்தனா ஜாலியாக சுற்றுலா செய்த புகைப்படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. ஃபேன் இந்தியா இளைஞர்களின் கிரஷாக மாறிய ராஷ்மிகா தற்போது இலங்கை ரசிகர்களையும் கவர்ந்து வருகிறார். தோழிகளுடன் ஆட்டம் போட்டு லூட்டி அடிப்பதே தனி சுகம் என்று ராஷ்மிகா பதிவிட்டுள்ளார். ராஷ்மிகாவின் இந்த சுற்றுலாவில் அவருடைய ரகசிய காதலர் வரவில்லையா என்று நெட்டிசன்கள் பதிவுகளை இட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. விளக்கமாறியலில் வைக்கப்பட்ட கெகல்பத்ர பத்மேவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய துப்பாக்கி ஒன்று மற்றும் துப்பாக்கி ரவைகள் ஒரு தொகை என்பன எந்திரமுள்ள பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கை துப்பாக்கி, T56 ரக ஆயுதங்களுக்கான 2 தோட்டாக்கள் மற்றும் T56 துப்பாக்கிக்கான 267 ரவைகள் மீட்கப்பட்டன. வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாக்கிய காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். அதேபோல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது நாட்டின் பல பகுதிகளுக்கு கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இரவு முதல் வடக்கு மாகாணத்திற்கு மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருப்பதாலும் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல உறுதியற்ற தன்மையாலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகம மாகாணங்கள் இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை சற்று கனமழை பெறும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பதுளை, நுவரெலியா, கண்டி, மாத்தளை, கேகாலை மாவட்டங்களில் கனமழையோடு இணைந்த நிலச்சரிவு தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளுக்கு மழை தொடர்ந்து கிடைத்து வருவதாலும் கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் 19ஆம் தேதி வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாலும் கிழக்கு மாகாணத்தில் குளங்களுக்கு நீரை கொண்டு வருகின்ற நீரேந்த பிரதேசங்களுக்கு மழை தொடரும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட உத்தரவின் பேரில் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படவிருந்த 5500 லிட்டர் தரமற்ற மற்றும் பயன்படுத்த முடியாத திரவ உரம் அளிக்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வவுனியா இரட்டை பெரியகுளம் பகுதியில் குறித்த திரவ உரம் கைப்பற்றப்பட்டது. இதன்போது 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தேசிய உரச் செயலகம் மற்றும் வவுனியா போலீசார் அணிந்து வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். 1 வருடம் கழித்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் இந்த திரவ உரத்தை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இந்த திரவ உரம் வவுனியாவின் பம்பைமேடு பகுதியில் புதைக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. வவுனியா மாவட்ட செயலாளர் PA சரத் சந்திர, மேலதிக மாவட்ட செயலாளர் நா கமலதாசன், தேசிய உரச் செயலக அதிகாரிகள், போலீசார் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் குழுவும் இதன்போது இணைந்திருந்தனர். திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த கெல்லரப்பு மஜீத் நகர் விவசாயிகள்
கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கான அனர்த்த அழிவுகளின் போதான நடவடிக்கைகளை இதுவரைக்கும் எவரும் பார்வையிட்டு மதிப்பீடு செய்யவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டுள்ளோம். எனவே நியாயமான தீர்வை பெற்றுத்தரக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த பகுதியில் 7100 ஏக்கருக்கும் வரிப்பணம் செலுத்தியுள்ளோம். இதற்கு முன்னர் ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டஈடுகள் கிடைத்துள்ளன. தற்போது மாத்திரம் தாங்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியதோடு பதாதைகளை ஏந்தியவாறு நீதி கோரி கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். பின்னர் கிண்ணியா பிரதேச செயலாளர் HM கனியை சந்தித்து அவர்கள் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நாமனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞன் மாத்தளையில் பரபரப்பு. பல்கலை நண்பரின் மனைவியின் இறுதிச் சடங்குக்கு எதிர்பாராமல் சென்றடைந்த ஜனாதிபதி அனுர இணையத்தில் வைரலாகும் சம்பவம். தமிழ் மக்களை வெட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறிய தீரர் கண்ணீர் வடித்தபடி நீதிமன்றம் வந்த காட்சி. நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. முதலைக்குட்டியை பிளாஸ்டிக் பாக்கெட்டில் வைத்து வளர்த்து வந்த நபருக்கு நீதிமன்றம் கொடுத்த திடுக்கிடும் தண்டனை. குறுகிய காலத்தில் கோடீஸ்வரராக மாறிய பியூமி கன்சமாலி அதிர்ச்சி கொடுத்த நீதிமன்றம். சருமத்தை வெண்மையாக்கும் கிரீமில் பல கோடிகளில் உழைப்பு. நீண்ட நாட்களாக தேடி வந்த மஞ்சள் அனகொண்டா பதவியை விட்டு நீக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி. இரும்பு பெட்டிக்கு அடியில் ஒளிந்திருந்த நிலையில் கண்டுபிடிப்பு. ஸ்ரீலங்கா வந்து லூட்டி அடிக்கும் தென்னிந்திய பிரபல நடிகை ராஷ்மிகா தனது நண்பர்களுடன் இணைந்து பார்க்க சென்ற சுற்றுலா விடுதி பகுதி. மீண்டும் ஒன்று வாக்குமூலம் ஒன்றை வெளியிட்ட கெகல் பத்திர பத்னி ஒளித்து வைத்த துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிப்பு. இலங்கையை சுற்றி வளைத்த காற்று சுழற்சி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் விடுத்துள்ள எச்சரிக்கை. நீடிக்கப் போகும் கடும் மழை. வவுனியாவில் தரமற்ற உரம் பூச்சிக்கொல்லிகள் அளிப்பு. நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு செயற்படுத்திய போலீசார். கிண்ணியா பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் வெள்ள அறுத்தம் தொடர்பில் எவரும் தம்மை கணக்கெடுக்கவில்லை என்று கூறி கடும் வாக்குவாதம்.